இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ளே வந்தால் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு என்ன லஞ்ச் கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த 2 சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா முருகினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகா தான், நம்புங்க, அது கொஞ்சம் பழுத்துருச்சு. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை போட்டிருக்கேன். அதனால் சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. நீங்கள் காஞ்சி பட்டாணி போடுறதுனா வேக வச்சு தான் போடணும். இது சீக்கிரம் வெந்துருன்றதுனால அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த சாதம் வந்து, அதுக்காக தான் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் வேக வச்ச சாதம் அதை வந்து கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு அந்த சாதத்தில் நான் இதில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபேனில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான். இப்போ இந்த சாதத்தை போட்டுட்டு இந்த பீட்ரூட்டோடு சேர்த்து நல்லா கிளறணும். நம்ம யூஸ்வலாக செய்கிற பீட்ரூட் சாதம் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணிலாம் போட்டுக்கனால, சாம்பார் பவுடர்லாம் போட்டுக்கனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நான் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து கோகனட் ரைஸ். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும், பட் இது எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயிலே செய்யுங்க. அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு பிடிக்கலன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா முருகினதுக்கப்புறம் ஒரு 2 கப் சாதத்துக்கு நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அது தேங்காய் துருவல் வந்து உங்களோட இஷ்டம் தான். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். அதையும் நான் அந்த எண்ணெயிலே போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, முறுமுறுன்னு அந்த கலர்லாம் மாறக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு மட்டும் போட்டால் போதும். சாதத்தில் உப்பு போடலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி சாதத்தை கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டு அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு பண்ணிடலாம். அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க லாஸ்ட்டாக. அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேங்காய் சாதம் ரெடி. அதையும் பேக் பண்ணிடலாம். இது ரெண்டுமே சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. இது நல்ல ஃப்ளேவர் வந்து இந்த தேங்காய் சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். வாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,